ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது. கிரிஷ் ஒப்பந்த வழக்கில் இருந்து நீதிபதிகளான மஞ்சுள திலகரட்ன மற்றும் சுஜீவ நிசங்க ஆகியோர் விலகல். கொம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சரணடைந்த 4 சந்தேக நபர்களுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு 74 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரை செலவிட அனுமதி. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம். அரசியலமைப்பு பேரவையின் பணிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தி தேசபந்து தென்னகோனை நியமிக்க முற்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியே அதனை எதிர்த்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நினைவு கூறல். මහජන ආරක්ෂා. ඒතර අපි අහන්න කැමති ජාතික ආරක්ෂාවට මේ මහජනතාවගේ உள்நாட்டுச் செய்திகள். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். ஊவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. அவரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த 2வது நீதிபதியும் இன்று விசாரணையிலிருந்து விலகியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று காலை வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். பின்னர் வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது தானும் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கவும் அறிவித்துள்ளார். அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே 21ஆம் திகதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகை முன்னிலையில் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் தபால் மூல வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்களுக்கு ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என அந்த ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 74 ரூபாய் முதல் 160 ரூபாவுக்கும் இடைப்பட்ட தொகையை தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறு அறிவித்துள்ளது. தேர்தல் நடைபெற உள்ள 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் இந்த தொகை தனித்தனியாக அறவிடப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைவாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய மிக குறைந்த தொகையான 74 ரூபாய் மன்னார் உள்ளூராட்சி மன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக தொகை லகுகல உள்ளூராட்சி மன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தொகை 160 ரூபாயாகும். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரசு அச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் பூநகரி, மன்னார் மற்றும் தெய்யத்தக்கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இன்று மதியம் 12 மணியுடன் இந்த நடவடிக்கை நிறைவடைந்ததாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இலங்கையின் உள்நாட்டுப் போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உட்பட 4 நபர்கள் மீது ஐக்கிய ராச்சியம் விதித்த தடைகள் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்பு கூறலை கோருவதற்காக பிரித்தானியா உட்பட பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியான திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் இலங்கை எவ்வித முயற்சியும் எடுக்காத வரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து தடைகளை விதிக்க வேண்டிய நிலை உருவாகும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் போர் குற்றங்களை விசாரணை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகுட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய ஆகியோர் மீது திங்கட்கிழமை ஐக்கிய ராச்சியம் தடைகளை விதித்தது. அத்தோடு விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் தலைவரான கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீதும் ஐக்கிய ராச்சியம் தடைகளை விதித்துள்ளது. இந்த விடயத்தில் தனது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் விஜித ஹேரத், பிற நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயற்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்றும் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பிலான பிரேரணையொன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட போதிலும் முதலில் அவருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியை நடவடிக்கை எடுத்தது. கடந்த அரசாங்க காலப்பிரிவில் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் சபாநாயகரும் அரசியலமைப்பை மீறி அரசியலமைப்பு பேரவையின் பணிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தி தேசபந்து தென்னக்கோனை நியமிக்க முற்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தி அதனை எதிர்த்தது. அப்போது நானும் கபீர் ஆஷிமும் அவருக்கு எதிராக வாக்களித்தோம். இப்போது அவரை எதிர்க்கும் ஆளும் தரப்பினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மௌனம் காத்து வந்தனர். தேசபந்து தென்னக்கோணி நியமனம் தொடர்பில் அரசியல் அமைப்பை மீறியமைக்கு முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் சபாநாயகரும் பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்த கொள்கையை இன்றைய அரசாங்கம் கடைபிடிப்பது எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முழு ஆதரவு வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி பூண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலிய மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்ன தெரிவித்துள்ளார். சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பல்களுக்கு இரையாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளாகும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும். இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாததற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், மற்றொன்று போதைப் பொருள். இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியில் ஊடுருவியுள்ளன. எங்கள் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்களை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்ன இவ்வாறு தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடும்தீவு கடற்பரப்பில் 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அனைவரும் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் அழைத்து வரப்பட்டு பின்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கைதான மீனவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒலுவில் துறைமுகத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். ஒலுவில் துறைமுகத்துக்கு அமைச்சர் கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டிருந்தார். அமைச்சருடன் அமைச்சின் செயலாளரும் உடனிருந்தார். துறைமுகத்தை அமைச்சர் பார்வையிட்டதுடன் பல தரப்பினருடனும் சந்திப்புகளில் ஈடுபட்டு கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். இந்நிலையிலேயே கைவிடப்பட்டுள்ள நிலையில் இருக்கும் ஒலுவில் துறைமுகத்தின் செயற்பாடுகள்
சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இதற்குரிய நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர தமிழ் மொழி பரீட்சைக்கு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த 88 வயது மூதாட்டி ஒருவர் தோற்றிய சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. அங்குரவாத்தொட பிரபுத்தகம என்ற கிராமத்தை சேர்ந்த இவர் 1937ஆம் ஆண்டு பிறந்தவர். ஆசிரியையாக இருந்து 30 வருடங்களுக்கு முன் ஓய்வு பெற்ற இவரின் பெயர் மிசலின் நோனா. இவர் இம்முறை ஹொரண தக்ஷிலா வித்யாலய பரீட்சை மண்டபத்தில் தனது பேரன் பேத்திகளது வயதை ஒத்தவர்களுடன் அமர்ந்து பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். இவர் எந்த ஒரு ஆசிரியரின் உதவியுமின்றி சுயமாக புத்தகங்களை பார்த்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டுள்ளார். இவர் ஆசிரியராக முதல் நியமனத்தை கண்டி மாவட்டத்தில் மடுகள்ள பிரதேசத்தில் பெற்றதாக தெரிவித்துள்ளார். கல்விக்கும் கற்றலுக்கும் வயதெல்லை கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களில் சிலருக்கு தற்கொலை செய்து கொள்ளும் போக்கு இருப்பதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. பெற்றோர்களின் கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடக பாவனை அதிகரித்துள்ளதன் காரணமாக பெற்றோர் குழந்தை உறவுகள் குறைந்து வருவது இந்த துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். 10 முதல் 19 வரையிலான வயது பிரிவு இளமை பருவம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டின் 22 மில்லியன் மக்கள் தொகையில் 3.5 பேர் அந்த பருவத்தை சேர்ந்தவர்கள். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் உடல், மன மற்றும் சமூக நடத்தையில் விரைவான மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் எனவே இந்த கட்டத்தில் அவர்கள் மீது மிகுந்த அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்களின் இளம் பருவ நடத்தை குறித்து தரவுகளை பெறும் நோக்கத்துடன் சுகாதார மேம்பாட்டு பணியகம் 2024ஆம் ஆண்டில் உலகளாவிய பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பை நடத்தியது. இதில் 13 முதல் 17 வயதிற்குட்பட்ட 2585 பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கணக்கெடுப்பு இதற்கு முன் 2016இல் நடத்தப்பட்டது. இந்த கணக்கெடுப்பு பிள்ளைகளின் உடல் மற்றும் உள ஆரோக்கியம் குறித்த பல சர்ச்சைக்குரிய உண்மைகள் வெளியானதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி அந்த மாணவர்களில் 21.4% பேர் எடை குறைவாகவும் 12.1% அதிக எடையுடனும் 3% உடல் பருமனாகவும் அடையாளம் காணப்பட்டனர். வீட்டில் உணவு இல்லாததால் 4.3% மாணவர்கள் காலை உணவின் போது பெரும்பாலும் பசியுடன் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் போது பல சர்ச்சைக்குரிய உண்மைகள் வெளிப்பட்டுள்ளன. அதன்படி இந்த மாணவர்களில் 22.4% கடந்த வருடம் பெரும்பாலும் அல்லது அடிக்கடி மிகவும் தனிமையை உணர்ந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் 7.5% நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்றும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 18% அதன்படி கடந்த வருடத்தில் 15.4% மாணவர்கள் தற்கொலைக்கு வலுவாக உந்தப்பட்டுள்ளனர் என்றும் 9.6% தற்கொலை செய்து கொள்வது எப்படி என்று திட்டமிட்டுள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது. இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்று வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கிடையில் கணக்கெடுக்கப்பட்ட மாணவர்களில் 5.3% மது அருந்துபவர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது 2016ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஆகும். போதைப் பொருள் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. மேலும் 3.2% மாணவர்கள் கஞ்சாவை பயன்படுத்துவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பெறப்பட்ட தரவுகளின்படி கஞ்சா பயன்படுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2.1% இதேவேளை பாடசாலை நாட்களில் 63% பாடசாலை மாணவர்கள் 8 மணி நேரத்திற்கும் குறைவாகவே நித்திரை கொள்வதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தூக்கம் ஒரு அத்தியாவசிய காரணியாக இருப்பதால் இது ஒரு பிரச்சினைக்குரிய சூழ்நிலை. 28.4% மாணவர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக இணையம் அல்லது சமூக ஊடகங்களில் கையடக்க தொலைபேசி வழியாக கல்வி சாராத நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. அதன்படி பெற்றோர்கள் தங்கள் மாணவர்களின் நடத்தை குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் வலியுறுத்துகின்றனர். 2002ஆம் ஆண்டு அத்துருகிரியவில் உள்ள மிலேனியம் சிட்டி வீட்டுத் திட்டம் அமைந்துள்ள இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவால் பராமரிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பான இல்லம் பற்றிய தகவலை பகிரங்கப்படுத்தியதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்ததாக கூறி கண்டி முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குலசிரி உடுகம்புல மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 20 வருடங்களாக நீடித்த நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகே இந்த தீர்ப்பை அறிவித்தார்.
2022 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அன்று அத்துருகிரியவில் உள்ள மிலேனியம் சிட்டி வீட்டு திட்டத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுக்கு சொந்தமான ஒரு பாதுகாப்பு இல்லத்தை சோதனையிட்டு இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை பகிரங்கப்படுத்தியதன் மூலம் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் செயற்பட்டதன் ஊடாக அதிகாரப்பூர்வ இரகசிய சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டிய கண்டி முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குலசிறி உடுகம்பளவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார். அதிக ஆபத்துள்ள 37 சுகாதார மருத்துவ அதிகாரி பகுதிகளை இலக்காக கொண்ட 3 நாள் டெங்கு தடுப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இந்த நடவடிக்கை மார்ச் 29 வரை நடத்தப்படும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெங்கு தடுப்பு திட்டம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, ரத்னபுரி, மட்டக்களப்பு, திருகோணமலை, மாத்தளை மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் போன்ற அதிக நுழம்புகள் பெருகும் பகுதிகளில் கவனம் செலுத்தும். இலங்கையின் பல பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக டெங்கு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்கள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்கள் ஆகியவை டெங்கு தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆண்டு இதுவரை 11,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டினுள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளினால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமையை போலீசார் அவதானித்துள்ளனர். வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு அதற்கான சரியான பயிற்சியும் இல்லை. இந்த சூழ்நிலையை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு நடவடிக்கை செல்லுபடியாகும் உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வழங்கும் போது, குறிப்பாக முச்சக்கர வண்டிகளை நாட்டினுள் செலுத்துவதற்கு வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது செல்லுபடியாகும் அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகனங்களை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் போலீசார் கோரியுள்ளனர். குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 20 இலங்கையர்கள் நேற்று புதன்கிழமை நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குவைத் மற்றும் இலங்கைக்கு இடையில் 2007ஆம் ஆண்டில் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை கைதிகளில் 34 பேர் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் மீதமுள்ள இலங்கை கைதிகள் மேலும் 20 பேர் இன்று நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இவ்வாறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 20 கைதிகளையும் அழைத்துச் செல்வதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை மாநகர சபை, வெறுகல் பிரதேச சபை மற்றும் பட்டணமும் சூழலும் பிரதேச சபை ஆகிய 3 சபைகளிலும் தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் என திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக மூதூர் பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு மூதூர் இராள்குழியில் உள்ள மாதர் சங்க கட்டிடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இக்கூட்டத்தின் பின்னர் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் மூதூர், குச்சிவெளி பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பதில் கணிசமான பங்களிப்பை வகிக்கும் எனவும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி அதிகார பரவலாக்கத்திற்காக போராடுகின்ற கட்சியாகும். எமது கட்சி சார்பில் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கும் அவர்களை தேர்தலில் நிறுத்துவதற்கும் அந்தந்த பிரதேசங்களில் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் நாங்கள் சரியான வேட்பாளர்களையே நிறுத்தி இருக்கின்றோம். தமிழரசு கட்சி சார்பில் வட்டாரங்களுக்கு சரியான வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தெரிவித்தார்.
நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பிளாக்பூல் சந்தையில் இன்று இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஜீப் ரக வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் பாய்ந்து ஆற்றில் விழுந்துள்ளது. கினிகத்தேன பகுதியிலிருந்து பதுளை பகுதியை நோக்கி பயணித்த ஜீப் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த வாகனத்தில் பயணித்த மூவரில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தின் காரணமாக இந்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என தெரிவித்துள்ள நானுஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களவானை திசையிலிருந்து பத்துரலிய நோக்கி ரப்பர் பாலை ஏற்றி சென்ற பவுசர் ஒன்று கொடிப்பிலிகந்த சமன் தேவாலயத்திற்கு அருகில் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த மற்றொருவர் களவானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்கள் புலத் சிங்கள பகுதியில் உள்ள ரப்பர் தொழிற்சாலை ஒன்றின் 2 ஊழியர்கள் என்றும் கல்நேவர் ரம்புக்கண பகுதியைச் சேர்ந்த ஜனக பெத்தும் குமார என்ற 27 வயதுடைய சாரதி மற்றும் உதவியாளராக இருந்த புலத் சிங்கள பகுதியைச் சேர்ந்த பத்துடிகே பிரியந்த என்ற 36 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதிக வளைவு கொண்ட பகுதியில் பவுசர் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் வழுக்கி சென்று விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று களவானை போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து குறித்து களவானை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொரணை ரத்னபுரி வீதியில் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் தனியார் பேருந்தும் சிறிய லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இங்கிரிய போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் லாரியின் சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த லாரி உதவியாளர் உட்பட பாடசாலை மாணவர்கள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தனியார் பேருந்து ஹொரணை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சிறிய லாரி இங்கிரிய நோக்கி சென்று கொண்டிருந்த போதே மேற்படி விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இங்கிரிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியா அருகே பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான பப்புவா நியூகினியாவில் பொதுமக்கள் பிரபல சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள். சுமார் 13 லட்சம் பேர் ஃபேஸ்புக்கில் கணக்கு தொடங்கி பயன்படுத்தி வந்துள்ளனர். இதற்கிடையே ஃபேஸ்புக் மூலமாக போலி செய்திகள் மற்றும் ஆபாச படங்கள் அதிக அளவில் பரவல்கள் எழுந்தன. இதனால் ஃபேஸ்புக்கு தடை விதிக்கப்படும் என தகவல் வெளியாகி வந்தது. இந்நிலையில் பப்புவா நியூகினியாவில் ஃபேஸ்புக்கு திடீரென தடை விதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்த முடியாமல் சிரமத்துக்குள்ளாகினர். இது மக்களின் கருத்து சுதந்திரத்தையும் பேச்சுரிமையையும் பறிப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தென்கொரியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு காட்டுத்தீயின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுவரை காட்டுத்தீ பாதிப்புக்கு 24 பேர் பலியாகியுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளன. இதனால் 27,000 மக்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீ சியோண்டியுங்சாங் மலை பிரதேசத்திலும் பரவியது. இதில் உன்ராம்சா என்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பௌத்த விகாரையொன்று சேதமடைந்துள்ளது. இதனால் தென்கொரியாவில் கலாசார இழப்பும் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவுன்சா என்ற மற்றொரு கோவிலுக்கும் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மதிப்புமிக்க 2 கட்டிடங்கள் உட்பட 20க்கும் கூடுதலான கட்டிடங்களும் தீயில் எரிந்துவிட்டன. காட்டு தீயால் கோவில் பாதிப்புக்கு உள்ளாகும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது. அந்நாட்டில் ஜனாதிபதியாக பொறுப்பு வகிக்கும் ஹன்டாக்சு காட்டு தீயால் ஏற்பட்ட தீவிர பாதிப்புகளை உறுதி செய்ததுடன் தீயை அணைக்கும் பணிகளை துரிதப்படுத்தும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். வறட்சியான நிலையை நாடு எதிர்கொண்டு வரும் சூழலில் நடப்பு ஆண்டில் சராசரிக்கும் குறைவான மழைப்பொழிவையும் நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். இதுவரை 244 காட்டுத்தீயை மக்கள் சந்தித்துள்ளனர். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2.4 மடங்கு அதிகமாகும். தீயை முழு அளவில் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பு அது தீவிரமடையக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25% வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அவர் இறக்குமதி வரிகளை அதிகரித்து அண்டை நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார். தற்போது அவர் வெளிநாட்டு கார்களுக்கு அதிக வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு ஏப்ரல் 2ஆம் திகதி முதல் 25% வரி விதிக்கப்படும். ஏப்ரல் 3ஆம் திகதி முதல் வரி வசூல் தொடங்கும். இந்த புதிய வரி விதிப்பு நிரந்தரமாக இருக்கப் போகிறது. அமெரிக்க பொருளாதாரத்தையும் தொழில்துறையையும் மேம்படுத்துவதே புதிய வரி விதிப்பின் நோக்கமாகும். இந்த நடவடிக்கை பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். விளையாட்டு செய்திகள். 2025 இந்தியன் பிரீமியர் லீக்கில் நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான தனது 2வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றுள்ளது. 2025 இந்தியன் பிரீமியர் லீக்கின் 6வது போட்டி குவஹாத்தியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. போட்டிக்கு முன்னதாக இரு அணிகளும் தலா ஒரு மாற்றத்தை செய்தன. ராஜஸ்தான் அணியில் ஃபசல் ஹக் ஃப்ரூக்கிக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் வனிது ஹசரங்க சேர்க்கப்பட்டார். காயமடைந்த சுனில் நரைக்கு பதிலாக கொல்கத்தா அணிக்காக மொயின் அலி அறிமுக வீரராக நியமிக்கப்பட்டார். அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய ரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 151க்கு 9 ஓட்டங்களை எடுத்தது. இந்த போட்டியில் தொடக்க ஆட்டக்காரர் குயின்டன் டிகாக் 61 பந்துகளில் 97 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்று கொல்கத்தாவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான ஈடன் கார்டன்ஸ் போட்டியில் சிறப்பாக விளையாட தவறிய டிகாக் தனது உண்மையான திறமையை இந்த ஆட்டத்தில் வெளிப்படுத்தி 151 ஓட்ட சேசிங்கை ஒரு சிக்ஸருடன் நிறைவுக்கு கொண்டு வந்தார். நடப்பு IPL சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ச்சியாக 2வது தோல்வியை சந்தித்த தருணம் இதுவாகும். 2025 இந்தியன் பிரீமியர் லீக்கின் 7வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிகள் ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு மோதவிருக்கிறது. மேல் சபரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் அம்பார மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பார மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தர மற்றும் குர்நாகல் மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.